கொடுத்திருக்கக்கூடிய நமது பிரதமர் பேராகிய மோஸ்ட் டாக்டர் ரூபன் மார்க் ஐயா அவர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வரவேற்று தெரிவிக்கின்றேன். சீமான் பேராயர், பேராயர் அம்மா மற்றும் பெங்களூர் பேராயர் அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். NMSIயுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய காரியதர்சி அருட்பணி இந்திரா பால் அவர்களையும் வாழ்த்துகின்றோம் சொன்னேன். எங்க சார்பா மிஸ்ஸஸ் நோவா அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு வந்திருக்கக்கூடிய எனது அருமை விசுவாச உறவுகள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். கடவுள் நம் அனைவரையும் ஒரு டீமா பயணிக்கணும். It's not the bishop alone, it's not the president or being the president of NMSI. It's a joint effort and we have to work as a team for the glory of God. கடவுளுடைய மகிமைக்காக நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம பயணிக்கணும். இன்றைக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் இனாகிரேட் பண்ணோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டென்டிஸ்ட்ரி அண்ட் கிளினிக்கல் லெபார்டரி, வார்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் கேம்ப் எல்லாம் இனாகிரேட் பண்ணோம். இட்ஸ் எ ஹிஸ்டரி. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இந்த நாளில் நடத்தினோம். எல்லோரும் இங்கே வந்திருப்பது, வேலூர் பேராயத்தினுடைய பொறுப்பாளர்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எசேக்கியேல் 37 என்ன பார்க்காம சொல்லுங்க இல்லையா? உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, the valley of dry bones. ஸோ வாழ்த்துறையோடு நான் சொன்ன அருளுரையும் சின்னதாக முடிச்சதும் 5 minutes. Ezekiel prophesies at the time of the exile, பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்திலும் எருசலேமுடைய வீழ்ச்சிக்கு முன்பதாகவும் அவர் அருளுரைக்கிறார். அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஒரு வேலிக்கு கடவுள் கொண்டு போறார். ஏன்னா அந்த காலத்தில் there was no symmetry as we have in the particular context, today's context. The people கொலை செய்யப்படுவார்கள், இல்லை பள்ளத்தாக்கிலே போட்டுருவாங்க. they cannot come out. ஸோ அப்படியே அங்கேயே பொசுங்கி அங்கேயே இறந்து அங்கேயே எலும்புகள் தான் இருக்கும். இப்போ ஒரு எலும்பு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்துருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஈரம். But these people were murdered, they were killed and they were pushed into the valley. So the valley of dry bones அப்படின்னு சொல்லும் பொழுது God Yahweh takes Ezekiel to the valley and requests Ezekiel to prophesy. அப்போ God questions Ezekiel, can these bones live? மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெறுமா? எசேக்கியேல் ரொம்ப அழகா சொல்றார். நம்ம இல்லை, எஸ், நோ, முடியாது, கஷ்டம், ஏதாவது ஒன்று நம்ம உலகிருப்போம் இல்லையா? ரொம்ப அழகா எசேக்கியேல் சொல்றாரு, ஆண்டவரே இது உமக்கு தெரியும். லார்ட் யூ நோ. எங்களோட உமக்கு தெரியாத நீங்க எங்ககிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே இறை வாக்குரை, prophesy to this dry bones. And Ezekiel prophesies, இறை வாக்குரைக்கிறார். இந்த பியூட்டி என்னன்னா, அதன் எலும்புகள் அதன் எலும்புகளோடு இணைகின்றன. புரியுதுங்களா? ஸோ அதோட DNA எல்லாம் ஒன்றாகுது. It's amazing, it's wonderful to see the dry bones coming together. So first thing என்னன்னா, God is God of new beginning. கடவுள் புதுமையை துவங்குகின்ற கடவுள். ஸோ அதனால let us forget what lies behind and let us press on towards what lies ahead. பழையசே நம்ம திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி press on towards the goal with focus. When you travel towards the goal, there will be lots of disturbances. There will be lots of confusions.
There will be lots of unprecedented circumstances. But don't worry. Keep moving forward. Keep moving forward. போய்கிட்டே இருக்கு முன்னாடி. எதை குறித்து don't get distracted, don't get disturbed, and don't get confused. Keep moving forward. Because the God, one who has called us, is journeying with us. நம்மை அழைத்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவர். அது எப்பொழுதும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். லீடர்ஸாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு கெப்பாசிட்டிஸ் இருந்தாலும் சரி, இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும், டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், எல்லாம் இருந்தாலும் don't lose faith and don't fear. I usually say fear and faith cannot go together. When fear increases, faith decreases. When faith increases, fear decreases. பயம் உயர விசுவாசம் குறைஞ்சிடும். விசுவாசம் உயர பயம் குறைஞ்சிடும். Right? So we have to, our thing is my destination which God has given us. The destination, to reach the destination, you will be disturbed, you will be confused, you will be rooted through social media from all sorts of rubbish messages. Don't worry, keep moving forward. Secondly, when he prophesied to the valley of dry bones came together as a regiment. It was a kind of militant kind of atmosphere. They all stood together. Right? But what did they do not have? என்ன இல்லைங்க? உயிர் இல்லை, ஆவி இல்லை. சரிங்களா? See, எல்லாம் இருக்கும் நமக்கு. We have everything. But if you and I do not have life, our journey becomes null and void. God sent His only begotten Son, whosoever believes in Him shall not perish, but have everlasting life. And God the Son came into this world to give life in all its fullness. So let us not be a kind of a nominal kind of a Christian, because my great-grandfather, great-grandmother, because my grandfather, grandmother, because my father and my mother were Christians, I am a Christian. Calling is something we have to evaluate when we move forward towards the goal. So life is the precious gift of God, and God is the author and source of life. அவர்தான் வாழ்வுக்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கிறார். இந்த வாழ்வு நமக்கு எப்படி கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, God breathed His breath into the nostrils of an expendable, and the expendable became an existence. ஒன்றுமற்ற ஜடத்திலே நாசிகளிலே சுவாசத்தை ஊதி ஜீவாத்மா, அந்த பிரெத் தான் நமக்கு இருக்குங்க எல்லாருக்கும், அந்த மூச்சு, அந்த வாழ்வு, அந்த உயிர். இன்றைக்கு NMSI ஒரு பெரிய தரிசனத்தோடு கரிசனையோடு துவங்கப்பட்டது. நாம் ஓப்பனிங் இனாகுரேஷன்லே சொன்னோம். We have to thank God for the life and witness of Dr. Forrester and Dr. Sarvidai. சின்ன அண்ணன், பெரிய அண்ணன், usually they are called. அவருடைய வாழ்வுக்காக, சாட்சிக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்து 1999 they hand over the ashram to the NMSI. So NMSI had taken the baton and moving from that day forward. So நம்ம எல்லாம் சேர்ந்து தான் உழைக்க வேண்டும். ஆனால் உழைப்பிலே உயிர் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. வைப்ரண்டாக உழைக்கணும், துடிப்போட உழைக்கணும். ரெண்டு கிரீக் வார்த்தைகள், பயோ, for life they use the word bio. Bio is biological life, but there is another Greek word called zoe. Zoe is life full of vibrancy. So we have to work with the life zoe. So that is more important for us. அந்த உறுதிப்பாட்டோடு துடிப்போடு நாம் வேலை செய்ய வேண்டும். உயிர் இல்லை, எல்லாம் இருப்பீங்க, உயிர் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. NMS காலகாலமாக இருப்பீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே நம்ம காலத்தை ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. உயிரோட்டம் உள்ள ஒரு NMS இருக்கணும், உயிரோட்டம் உள்ள ஒரு ஆசிரமமாக இருக்கணும்,
there should be some multifarious, multifaceted ministries that have to be carried out here in the NMSI, this thing, CK Ashram. அது நம்ம கிறிஸ்துவ ஆசிரமத்தில் நிறைய ஊழியங்கள் நடைபெற வேண்டும். ஸோ மருத்துவம் என்பது ஒரு ஊழியம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் இஸ் ஒன் டைமென்ஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரி. ஸோ அதனால நம்ம we have started it from this day. ஸோ ஆண்டவர் தான் நமக்கு கிருபை அளிக்கணும். மூன்றாவதாக God is God of communities. சமூகத்தின் கடவுள். ஸோ அவர் எல்லாம் ஒன்று சேர்ந்து மூச்சை கொடுத்து நான் சமூகத்தின் கடவுள் என்பதை உறுதிப்படுத்துகிறார். எனக்கு மட்டும் கடவுள் இல்லை, உங்களுக்கு மட்டும் கடவுள், நம் அனைவருக்கும் கடவுள். ஸோ God is God of communities. அவர் கூட்டு வாழ்வின் கடவுள், கூட்டு வாழ்வின் ஆண்டவர். ஸோ அதனால எப்பொழுதுமே நம்ம எல்லாம் கூட்டு வாழ்வாக செய்கின்ற பொழுது கடவுள் மகிமைப்படுகிறார். அதனால நம்ம கிறிஸ்துமஸ்லாம் பேசும்போது சொல்லுவோம், வார்த்தையானது மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. God pitched his tent in the midst of the people to affirm and assure that God is God of people. மக்களின் கடவுள். So he is God of communities. So சமூகத்தின் கடவுள், கூட்டு வாழ்வின் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக NMSI பெரிய காரியங்கள் செய்யும். நோவா ஜேம்ஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சிறப்புமிக்க பணிகளை துடிதுடிப்புடன் செய்து வருகிறார். நான் காலையிலையும் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், சரின்னு சொல்லுங்க, தவறுன்னு சொல்லுங்க, உண்மையை உண்மைன்னு சொல்லுங்க, பொய்ன்னு சொல்லுங்க. Be very straightforward, carry out the mission. அதெல்லாம் பார்க்கலாம். That's the only piece of advice I gave you. எதுக்கும் keep going forward. அது எதாக இருந்தாலும் நம்ம we can handle it. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கரெக்டாக இருந்துருங்க. ஸோ NMSIக்கு எல்லாம் ஜோம் பண்ணுங்க. இந்த நாளில் மாடரேட்டர் பிஷப்ஸ் தான் நமக்குள்ள இருப்பது மிக்க மகிழ்ச்சி. நமக்கு கடவுள் புதுமையை துவங்குகின்ற கடவுள், கடவுள் உயிர் மூச்சை, உயிர் ஓட்டத்தை கொடுக்கின்ற கடவுள், கடவுள் கூட்டு வாழ்வின் கடவுள். இந்த கடவுள் அனைத்தையும் கடந்து உள்ளிருக்கிறார், உள்ளிருந்து அனைத்தையும் கடக்கிறார், நம்மோடு பயணிக்கின்ற கடவுள். The God whom we worship is God, a journeying God. He journeys with us in our faith journey. Let us testify the values of the gospel and uphold the name of Christ above all names. So this is the only piece of advice and greeting that I would like to give you all. God bless us and let us work together. God bless you all. Thank you.